இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியினுடைய தலைப்பு குணமாக்குகிற தேவன். குணமாக்குவார், குணமாக்குகிற ஒரு தேவன். இந்த தலைப்பிலே தான் இன்னைக்கு நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். குணமாக்குகிறவர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற தேவனாய் அவர் சுற்றி திரிந்தார். குணமாக்குகிற ஒரு தேவன் அவர். எப்படிப்பட்ட ஒரு வியாதியையும் குணமாக்குகிற ஒரு தேவன். எப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்தும் அவர் குணப்படுத்துகிற ஒரு தேவன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இவர் ஒரு நாள் ஒரு கொடூரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு, கேன்சர் என்கிற வியாதி, அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு ஒரு போராட்டம், மரண போராட்டம். அவர் மரண போராட்டத்தோடு கூட அவர் ஆண்டவரிடத்தில் அவர் விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து, என் மகன் கண்ணீரோடு ஜெபிக்கிறானே, விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறானே, இவனை நான் குணமாக்க வேண்டும் என்று இயேசு அவனிடத்தில் தேடி ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அந்த எசேக்கியா ராஜா மறுபடியும் இந்த உலகத்தில் சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து அவன் மறுபடியும் அந்த ஆட்சி செய்து ஜனங்களுக்கு நன்மை செய்தான். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய், குணமாக்குகிறவராய் இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குணமாக்குகிற ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமா? குணமாக்குகிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வேண்டுமா? என் ஆண்டவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு மரண போராட்டத்தில் இருந்த எசேக்கியாவை ஆண்டவர் குணமாக்கினார். மரணத்தின் பிடியில் இருந்த எசேக்கியாவை ஆண்டவர் குணமாக்கினார். மரணத்தோடு போராடி கொண்டிருந்த எசேக்கியாவை ஆண்டவர் குணமாக்கினார். உங்களையும் ஆண்டவர் குணமாக்குவார். உங்க வாழ்க்கையில் ஒரு குணமாக்குகிற அற்புதம் நடைபெறும் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் குணமாக்குவாராம்? எப்படியெல்லாம் இயேசு குணமாக்குவார்? 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சில நேரங்களில் இயேசு வசனத்தை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார். ஆண்டவர் எப்படி குணமாக்குவார்? வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குவார். இந்த வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில இதை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. சில நேரங்களில் சில பேர் படிப்பை முக்கியப்படுத்துறாங்க, சில பேர் வேலையை முக்கியப்படுத்துறாங்க, சில பேர் பணத்தை முக்கியப்படுத்துறாங்க, சில பேர் வீட்டை முக்கியப்படுத்துறாங்க, சில பேர் வாகனத்தை முக்கியப்படுத்துறாங்க, சில பேர் தொழிலை முக்கியப்படுத்துறாங்க. எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா.
இந்த வசனம், ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் ஜனங்களை குணமாக்குகிறார். அவர் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். வசனம் நம்மளை முக்கியம். நீங்க வசனத்தை வாசிக்க 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 உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடப்பதை பார்ப்பீர்கள். வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்க சரீரத்தில் விடுதலை, சுகம் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வசனத்தை தியானிக்க 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 உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறதை பார்ப்பீர்கள். வசனத்தை தியானிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். வசனத்தை நீங்கள் சத்தத்தை உயர்த்தி உங்க வசனத்தை வாசிக்க வேண்டும். பிசாசு நடுங்கிறது வசனத்துக்கு மாத்திரம்தான். சில இடங்கள்ல நாங்கள் பிசாசு திரட்டுவதற்கு போகும் பொழுது வசனத்தை தான் அந்த இடத்துல சொல்லுகிறோம். வசனத்தை சொன்ன உடனே சாத்தான் அலக்களிக்கப்படுகிறான். பிசாசு அந்த இடத்திலே அலக்களித்து அவர்களை தள்ளிவிட்டு அவன் ஓடி போகிறதை பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இரண்டாவது, ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார்? ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்பக்கம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள் முக்கியம். நமக்காக ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட அது ஞாபகப்படுத்துவது முக்கியம். அதை குறித்து சிந்திப்பது முக்கியம். அதை குறித்து வாசிப்பது, அறிந்து கொள்வது முக்கியம். சில நேரங்களில ஆண்டவருடைய தழும்புள்ள கரம், தழும்புள்ள அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்தார். திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். சப்பானிகளை எழும்பி நடக்க பண்ணினார். கண்ணில்லாதவர்களுக்கு சுகம் கொடுத்து பார்வையடைய பண்ணினார். இப்படி ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவருக்கு பின்னாடி திரளான ஜனங்கள் போனார்கள். இயேசு எங்கெல்லாம் வந்தாரோ அந்த இடத்திலெல்லாம் பெருந்திரள் கூட்டம். இயேசு வந்த இடத்துல எல்லாம் பெருந்திரளான கூட்டம், பெருந்திரள் கூட்டம், பெருந்திரள் கூட்டம். பொறாமை கொண்ட சில மனிதர்கள், அந்த காலத்தில் ரோம் அரசாங்கத்தில் இருந்த சில மனிதர்கள் எழும்பினார்கள். இந்த நாட்டை ஆளுகிற எங்களுக்கு பின்னாடி வர வேண்டிய ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி போகிறார்களே என்று பொறாமை கொண்ட ஜனங்கள் எழும்பினார்கள். இயேசுவை கொலை செய்ய வேண்டும், இயேசுவை கொலை செய்ய வேண்டும். இயேசுவை கள்ளனை போல பிடித்து நாயை போல இழுத்து கொண்டு இயேசுவை கொண்டு வந்தார்கள். எருசலேம் வீதி வழியாய் பாரமுள்ள ஒரு சிலுவையை தோள்மேல் சுமத்தி அவரால் சுமக்க முடியவில்லை. தள்ளாடி 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 இயேசு கீழே விழுகிறார். போர் சேவகன் மறுபடியும் அந்த பாரமுள்ள சிலுவையை தோள்மேல் சுமத்தி கபாலஸ்தலம் என்கிற இடம் வரையிலும் கொண்டு வரப்பட்டது. கபாலஸ்தலம் மனிதனுடைய மண்டை ஓடு அமைப்புடைய அந்த மலைப்பகுதி வரையிலும் கொண்டு வரப்பட்டது. அந்த மலையிலே கொண்டு வந்த போதுதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். 2 கைகளிலே ஆணியினால் அடிக்கப்பட்டது, கால்களிலே ஆணியினால் அடிக்கப்பட்டது, தலையிலே முள்முடியினால் ஓங்கி அடிக்கிறான் ஒரு போர் சேவகரன். விழாவிலே ஒருவன் குத்துகிறான். உடம்பெல்லாம் இயேசுவுக்கு தழும்புகள். இயேசுவனுடைய சரீரம் முழுவதும் தழும்புகள், எல்லா இடங்களிலேயும் தழும்புகள். அந்த தழும்புகளை ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது, அந்த தழும்புகளை ஒரு மனிதன் தியானிக்க 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 அவன் குணமாகுகிறான். அல்லேலூயா. அதுதான் தழும்புகளால் குணமாவீர்கள். இயேசுனுடைய சிலுவை பாடுகளை நீங்கள் தியானித்து பாருங்க. தியானித்து ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை, உங்க வாழ்க்கையில ஒரு சுகம், உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியங்கள் நிறைவேறுகிறதை பார்ப்பீர்கள். எப்படி குணமாக்குகிறார்? அவருடைய தழும்புள்ள கரத்தினால் குணமாக்குகிறார். 3வது, இயேசு எப்படி குணமாக்குகிறார் தெரியுமா? 147 சங்கீதம்
3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இருதயம் நொறுக்கப்பட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. எங்களுக்காக இயேசு இவ்வளவு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, எங்களுக்காக சிலுவையிலே இயேசு இவ்வளவு நொறுக்கப்பட்டாரே, எங்களுக்காக இயேசு இவ்வளவு காயப்பட்டாரே. உங்களுக்கு இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் குணமாவீர்கள், நீங்கள் குணமாவீர்கள். இருதயம் நொறுங்கி ஜெபிப்பது, இருதயம் நொறுங்கி நீங்கள் ஜெபித்த பாருங்கள், ஒரு வழிகளை ஆண்டவர் திறப்பார். இருதயம் நொறுங்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது, இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது உங்க ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். உங்களை அவமானப்படுத்த விட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். இருதயம் நொறுங்கி ஜெபிங்க. சில நேரங்கள் ஒரு ஆபத்து வந்து விட்டதா, இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. ஒரு போராட்டம் வந்து விட்டால் இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேவை சந்திக்கப்பட இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டவராய் ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் நொறுங்கி, இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறார். அதனால தான் அவருடைய சரீரத்தின் வியர்வை தாரத்தின் வழியாய் இரத்தம் வெளியிலே வந்தது. இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரால் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. காரணம், நமக்காக இயேசு நொறுங்கி ஜெபம் பண்ணினார். அந்த இடத்துல ஒரு வழி திறக்கப்படும், அந்த இடத்துல ஒரு வழி திறக்கப்படும், ஒரு வழி திறக்கப்படும், ஒரு வழி திறக்கப்படும். அல்லேலூயா. என்னுடைய மகளுடைய திருமண நாள், திருமணம் செவ்வாய்க்கிழமை திருமணம். அவங்க காலேஜில் இருந்து ஒரு மேடம், சில லட்சங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நாங்களா கேட்காம அவங்களா சொன்னது, சில லட்சங்கள் இவ்வளவு பணம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். கிறிஸ்தவங்க, அவங்க ஒரு படித்தவங்க, இவ்வளவு லட்சங்கள் உதவி செய்கிறோம். அவங்க சொல்றாங்க லட்சங்கள் உதவி செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வந்து வாங்கிறதுக்கு அவங்கள சொல்லி இருந்தாங்க. நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வராமல் திருமண காரியத்தை கவனித்து கொண்டு இருந்த நாள் வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வாங்குவதற்கு ஆயத்தமாய் நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்போ பணம் இல்லை, தர முடியாது. அடுத்த நாள் நகை வாங்கணும், அதுக்கு அடுத்த நாள் திருமணம். நாங்கள் அவங்கள முழுமையாய் நம்பி இருந்தோம், முழுசா அவங்கள நம்பி இருந்தோம், முழுமையாய் நம்பி இருந்தோம். இவங்க பணம் கொடுப்பாங்க, நம்ம அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம்னு சந்தோஷமாக இருந்தோம். ஒரு துக்கமான ஒரு காரியம், இந்த கடைசி நேரம், கடைசி நேரத்தில் கேட்டு பாருங்க என்ன செய்ய முடியும். இந்த நேரத்தில் போய் யார்கிட்ட கேட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இருதயம் நொறுக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதுல நீங்க தலையிட்டு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. ஏன்னா அடுத்த நாள் காலையில போய் நாங்க நகை வாங்கி மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு மேரேஜுக்கு வர முடியாது, அதனால திங்கக்கிழமை மாலையில நாங்க வருவோம், நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு எங்களை மாலையில நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும். என்ன செய்ய? ஒரு பெரிய ஒரு போராட்டம். இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இருதயம் காயப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் போய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணின போதுதான் ஒருத்தங்க ஃபோன் பண்றாங்க, திருமணம் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா நடைபெறுகிறதா, எல்லா வேலையும் நீங்க முடிச்சிட்டீங்களான்னு ஒருத்தங்க அக்கறையோடு ஃபோன் பண்றாங்க, அக்கறையோடு ஒருத்தங்க ஃபோன் பண்றாங்க. எங்கள் மேல் அக்கறை வைக்கிற சில பேரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பழகுனாங்க, நிறைய பேர் இவ்வளவுதான் அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அக்கறைன்னு சில பேரை நாங்க இப்ப அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒரே ஒருத்தங்க அக்கறையோடு ஃபோன் பண்றாங்க. நான் கூட அவங்க தான் ஃபோனை எடுத்து அங்க சொல்றாங்க, இல்லை சிஸ்டர், இல்லை சகோதரி, நாங்க சந்தோஷமா இல்லை,
திருமணம் நாளைக்கு. ஆனா அந்த நேரத்தில் நாங்க சந்தோஷமா இல்லை. என்ன விஷயம்னு கேட்டபோது அந்த பணம் இல்லை, தருவேன்னு சொன்னாங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. அவங்க மகனுக்கு MBBS டாக்டருக்கு ஃபீஸு கட்டுறதுக்கு அவங்க வீட்டில் சில லட்சங்களை வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நமக்கு தேவையான பணத்துக்கு மேலே வீட்டில் வச்சிருக்கிறாங்க லட்சங்கள். அவங்க சொல்றாங்க, வாங்க அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்கள் திருமணம் முடியட்டும், அதன் பிறகு நீங்கள் கிடைக்கும்போது கொடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாய் அந்த இடத்துல சொன்னாங்க. ராத்திரி 11 மணிக்கு மேலே போய் அந்த பணத்தை நான் நாகர்கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் அந்த நகை எடுத்து அப்படிதாங்க திருமணம் நடந்து. இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது உங்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் எழுப்புவார். இருதயம் ஒருங்கி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக உதவி வரும். உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அந்த நாள் அவங்க மட்டும் கொடுக்கலன்னா நாங்க ரொம்ப திண்டாடி இருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், ரொம்ப நாங்க மனவேதனைப்பட்டிருப்போம். ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்க முடியும். ஆகவே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அதிசயம் செய்வார். இருதயம் நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். இருதயம் நொறுங்கி ஜெபிப்பது. அல்லேலூயா. சரி, என்னையும் ஆண்டவர் குணமாக்க வேண்டும். ஒருவேறு தேவை என்பது ஒரு குணமாக்குகிற ஒரு காரியம், ஒரு வியாதி என்பது குணமாக்குகிற ஒரு காரியம், உங்க கடன் என்பது தீர்க்கணுமா குணமாக்குகிற ஒரு காரியம். எனக்கு வாழ்க்கையில குணமாக்கணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? குணமாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்கள். நீங்க குணமாக்கப்பட பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கணும். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தடை வந்திருக்கு, ஒரு போராட்டம் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது வந்திருக்குன்னா அதுக்கு பின்னிலைமையில நம்முடைய பாவங்கள், நம்ம அறியாமலோ நம்ம செய்த பாவங்கள், அதுதாங்க அந்த பிரச்சனைக்கு காரணம், அதுதான் அந்த போராட்டத்துக்கு காரணம், அதனால தான் நிம்மதி இல்லாததற்கு காரணம். அப்ப பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் குணமாவீர்கள். சங்கீதம் 41:4 வாசிப்போம். சங்கீதம் 41:4 கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சில பேர் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் செய்து ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், சில நன்மைகளை இழந்து போனார்கள், சரீர ஆரோக்கியத்தை இழந்து போனார்கள், சரீர சுகத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கும் இழந்து போன நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாய் அந்த இடத்துல ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு வெற்றி உண்டாகும், ஒரு குணமாக்குகிற வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த அற்புதம் நடைபெறும். 103 சங்கீதம் 3 வாசித்தால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். சில பேர் அக்கிரமமான ஒரு வாழ்க்கை, சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமான காரியங்களை செய்கிறவர்கள், அக்கிரமமான காரியங்கள், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை ஆண்டவர் குணப்படுத்துவார். யோவான் 5 வாசித்தால், சில நேரங்களில் நம்முடைய பாவம்தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, நம்முடைய பாவம்தான் நமக்கு வியாதியை கொண்டு வருகிறது, நம்முடைய பாவம்தான் சில நஷ்டங்களை கொண்டு வருகிறது, நம்முடைய பாவம்தான் நமக்கு தோல்விகளை கொண்டு வருகிறது, நம்முடைய பாவம்தான் நமக்கு போராட்டங்களை கொண்டு வருகிறது, நம்முடைய பாவம்தான் சில ஆபத்துகளை கொண்டு வருகிறது. நம்முடைய பாவம்
யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் அங்கே 38 வருடங்கள் ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 ஆண்டுகள். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலத்தின் பகுதி நாட்கள் அவன் ஒரு வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஒரு குளத்தங்கரையில இருக்கிறான். ஏன் அவன் குளத்தங்கரையில இருக்கிறான்? ஒரு குளம், ஒரு பெதஸ்தா என்கிற ஒரு குளம். அந்த குளத்தில் எப்பமாவது ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலக்கப்படும் பொழுது யார் முந்திப்பை அந்த குளத்தில் குளிக்கிறார்களோ அவர்கள் விடுதலை அடைவார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். ஆகவே இந்த 38 ஆண்டுகள் வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை வீட்டுக்காரர்கள் அந்த குளத்திலே கொண்டு வைத்தார்கள். வீட்டுக்காரர்கள் கூட இவனிடத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்க முடியும். அதன் பிறகு இவனை தனிமையாய் விட்டு கொண்டு அந்த குளத்தை விட்டு போய்விட்டார்கள். ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, இவனுடைய இருதயம் காயப்பட்ட ஒரு வாழ்க்கை, இருதயம் துக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் தனிமை என்கிற உணர்வு, ஒரு பக்கம் வியாதி என்கிற உணர்வு, ஒரு பக்கம் சமாதானத்தை இழந்த ஒரு உணர்வு. அந்த நிலைமை 38 ஆண்டுகள். 38 ஆண்டுகள் இவன் மேல் ஆண்டவர் கவனம் வைக்கிறார். என்னுடைய மகன் 38 ஆண்டுகள் இந்த குளத்தங்கரையில் இருக்கிறான், இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும், இவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு அவனை தேடி வருகிறார். இயேசு அவனை தேடி வருகிறார். இயேசு அவனை தேடி வருகிறார். நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், இந்த குளத்தில் நான் போய் முந்தி போவதற்கு முன்பு மற்றவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள், என்னாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அவன் மேல் அன்பு வைத்து அவனை எழும்பி நடக்க பண்ணி அவனை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த நோயிலிருந்து விடுதலை அடைந்து அவன் சுகமடைந்தான் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் சுகம் பெற்றவனாய் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனான். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை ஆண்டவர் ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும் போது இந்த 38 வருஷமும் வியாதிப்பட்ட அந்த மனுஷன் அங்கே வந்திருந்தான். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இயேசுவால் அற்புதம் செய்த அந்த மனிதன், அற்புதம் பெற்ற மனிதன் அந்த ஆலயத்தில் வந்திருந்தான். ஆலயத்தில் வந்திருந்த போது இயேசு அவனை பார்த்து சொன்னார், இனி அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்னார். அப்படியானால் இந்த 38 ஆண்டுகள் அவன் வியாதிப்பட்டிருந்தது அவனுடைய பாவம், அவனுடைய பாவத்தினால தான் 38 ஆண்டுகள் அவனுக்கு வியாதி. சில பேர் பாவம் செய்யும் பொழுது சில போராட்டங்கள், பாவம் செய்யும் பொழுது வியாதிகள், பாவம் செய்யும் பொழுது பிரச்சனைகள், பாவம் செய்யும் பொழுது ஆபத்துகள், பாவம் செய்யும் பொழுது தோல்விகள், பாவம் செய்யும் பொழுது ஏமாற்றங்கள். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே. அதிக கேடு வந்த கேடை விட இனி நீ பாவம் செய்தால் அதிக கேடு உண்டாகும். நீ பாவம் செய்து உனக்கு கேடு வந்தது உண்மை, உன்னை குணமாக்குனது உண்மை. இனி நீ பாவம் செய்தால் அதைவிட அதிகப்படியான கேடு உனக்கு வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அதிக கேடு உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அவனை மகிழ பண்ணி இருக்கிறார், அவனை சந்தோஷ பண்ணி இருக்கிறார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி இருக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் குணமடைவீர்கள், விடுதலை அடைவீர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இரண்டாவது, பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது குணமடைவீர்கள். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள். எல்லாரும் பாவிகள் தான். இயேசுவை தவிர அந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் பார்க்க முடியாது. எல்லாரும் பாவிகள் தான்.
பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நீங்கள் குணமடைவீர்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிலுவையின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அந்த நாளில் நீங்க கடந்து போக வேண்டும். சிலுவையின் இரத்தம், ஆண்டவரே உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படிதான் இயேசு சிலுவையில 2 கைகளினாலும் கால்களினால் அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் அகோரமாய் ஒழுகுகிறது. அந்த இரத்தம் நம்முடைய சரீரத்தை கழுவும் பொழுது நீங்கள் மெய்யாகவே பாவத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை விட்டு நான் குணமாக்குவேன். சீர்கெட்ட பிள்ளைகள், இன்னைக்கு சீர்கெட்டு போன பிள்ளைகள், ஒழுக்கம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆண்டவரை குறித்த பயம் இல்லை. பிள்ளைகள் எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், எப்படி இந்த உலகத்தில் வாழலாம் என்கிற அநேகம் பேரை நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் ஆபாசங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் மாயைகள், உலகத்தில் காணப்படுகிற அருவருப்புகள், இதிலே இன்னைக்கு வாழ்கிறவர்கள் தான் அதிகமாய் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே நீங்கள் திரும்புங்கள் என்பதாக. இந்த பழக்கத்தை விட்டு திரும்புங்கள். பீடி சிகரெட்டை விட்டு மனம் திரும்புங்கள். குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்புங்கள். சீரியல் பார்க்கிறதை விட்டு மனம் திரும்புங்கள். சினிமா காட்சிகளை, நிர்வாண படங்களை பார்க்கிறதை விட்டு, ஆபாசமான படங்களை பார்க்கிறதை விட்டு மனம் திரும்புங்கள். சில கண்களின் இச்சைகளை விட்டு மனம் திரும்புங்கள். மாமிசத்தின் இச்சைகளை விட்டு மனம் திரும்புங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இப்படி மனம் திரும்பினால் நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாவமான செல்போன்களை பார்த்து இன்னைக்கு பாவத்திலே விழுந்து போன எத்தனை பிள்ளைகள், எத்தனை கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த பாவமான காரியங்களை பார்த்து இன்னைக்கு பாவத்திலே விழுந்து போன எத்தனை பேர். நீங்கள் குணமாகுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆக வேண்டும். சிறு பிள்ளைகளை பாருங்க, சின்ன குழந்தைகள், 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, கபடமில்லாத குழந்தை, கள்ள கபடம் அதற்கு இருக்காது. அதை போல நீங்கள் மாற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி நீங்கள் மாறினால் நீங்கள் குணமடைவீர்கள், நீங்கள் மெய்யாகவே குணமாவீர்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நீங்கள் குணமாவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி, அவன் நிமித்தமாய் பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. என்னென்ன பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டுமா? வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கொலை பாதகங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், சூனியங்களை விட்டு மனம் திரும்புங்கள், வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புங்கள், களவுகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:22 வாசிக்கும் பொழுது, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, துர்க்குணமான காரியங்களை விட்டு, நீ இப்படிப்பட்ட தீமையான துர்க்குணமான காரியங்களை விட்டு மனம் திரும்பு, அப்பொழுது நீ குணமாவாய். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே குணமாவீர்கள், அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே குணமாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3வதாக, நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை பார்த்து ஆண்டவர் குணமாக்குவார். நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இந்த வேதத்தில் இயேசு எழுதி வைத்திருக்கிறார். பெண்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஆண்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாலிப பெண்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாலிப பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிறு பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்து ஆண்டவர் குணமாக்குவார், குணமடைவீர்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன்.
உங்க வழிகளை பார்த்து இயேசு குணமாக்குவார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வழி என்றால் வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஆண்டவர் உங்களை குணமாக்க முடியும். அல்லேலூயா. நம்ம எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், எப்படியும் நடக்கலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம். இப்படி எல்லாம் வாழ்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. கிறிஸ்தவனாய் இருந்தாலும் கிறிஸ்தவளாய் இருந்தாலும் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களை ஆண்டவர் குணமாக்க முடியும். 30ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கும். ஆண்டவரை நோக்கி தினமும் கூப்பிடுங்க, அப்பொழுதுதான் அவர் உங்களை குணமாக்குவார். அவரை நோக்கி கூப்பிடாத யாரையும் அவர் குணமாக்க முடியாது. அவரை நோக்கி கூப்பிடுவர்களை ஆண்டவர் குணமாக்குவார். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எங்க வீட்டில் எப்பொழுதும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவருடைய வீட்டில் அவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவன். ஆனால் 8வது வசனத்தை வாசிப்போம். 8, 9, 10, 11, 12, 13 வசனங்கள். 8வது வசனம், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அவனிடத்தில் மறைபொருளாக அல்ல, அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச பயம் இல்லாமல் போய்விட்டது. மோசேக்கு விரோதமாய் பேச ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. சில பேர் பயம் இல்லாமல் போனது நிமித்தம் என்ன காரணம்? அடுத்த வசனம், 9வது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்து குஷ்டரோகியானான். அவனுக்கு விரோதமாய் எழும்பினது நிமித்தம், விரோதமாய் பேசினது நிமித்தம் அவன் குஷ்டரோகியானான். பாவம் பொல்லாதது, பாவத்தோடு விளையாடாதிருங்கள், மனிதனை குறை சொல்லாதிருங்கள், மனிதனை குற்றம் சொல்லாதிருங்கள், மற்றவர்களை நீ நியாயம் தீர்க்க நீ யார்? மோசேக்கு விரோதமாய் பேசினதுனால குஷ்டரோகியானான். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை குணமாக்குவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்திருங்க. ஆண்டவரே